மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் ஒரு குட்டி மெசேஜ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் நாம் எதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறோமோ அத்தனையும் போகும்போது எடுத்துட்டு போகலாங்கிற ஒரு தாட்டில் தான் எல்லாரும் வாழ்றோம். ஸோ தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா அந்த உலகத்துலேருந்து ஒரு தூசி கூட நம்மளால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஸோ தயவு செய்து இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழுங்க. நீங்கள் உதவி செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உபத்திரம் செய்யாதீங்க, கெடுதல் செய்யாதீங்க, மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காதீங்க. ஏன்னா கர்மான்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. உங்களை நாளைக்கு காப்பாற்ற போகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது இந்த கர்மா மட்டும்தான். இதர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் வந்துட்டு போட்டி, பொறாமை, வஞ்சகம், நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற ஒரு தாட்டில் தான் நாம் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? எங்கே போனாலுமே நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அதே கணத்தில் ஒரு மிருகம் இல்லைனா ஒரு பறவைகள் இல்லைனா வேறு ஏதாவது அனிமல்ஸ் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நிச்சயமாக அதுகளுக்குள்ளாடி எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குது இல்லையா? ஒரு எறும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது. ஆனால் 6 அறிவு படைத்த இந்த மனிதர்களுக்கிடையே தான் ஒற்றுமைங்கிறதே கிடையாது. கூட இருந்துக்கிட்டே குழிய தோன்ற இந்த உலகத்தில் தான் நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே வாழ்கிற காலத்தில் யாருக்கும் எந்த பாவம் செய்யாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு சித்தர் அழகாக சொல்லியிருப்பார், மாடுண்டு கண்டுண்டு மக்களுண்டு என்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி எழுத மணியால் வீதியோடு நின்று விட்டாள், சுமந்து சென்ற சுற்றமோ சுடலையோடு நின்று விட்டது, இப்போது உனக்கு பேரங்கே பெருந்தனம் எங்கே, ஊரெங்கே உறவெங்கே, நீயோ எரிந்து விட்ட சாம்பல், இருந்த போதும் ஒரு சிம்மாசனம், இறந்த பிறகும் ஒரு மேடையா, முடி சார்ந்த மன்னனும் முடிவில் ஒரு குடி சாம்பலாவான்,